ஏட்டி என்னட்டி அக்கா வந்ததுலேருந்து மௌனம் சாதிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க? ஏட்டி கேளுட்டி அக்காட்ட, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், வாயை திறக்க மாட்டேங்குது. வாயை திறந்தா என்ன முத்து கொட்டுற மாதிரி. ஏக்கா சொல்லுக்கா, என்ன நடந்துச்சு? திரும்பியும் உன் மாமியாக்காரி எதுவும் ராவு காலத்தை இழுத்து விட்டுட்டாளா? ஏக்கா என்னடி இது கொடுமையா இருக்கா? ஏக்கா என்னக்கா சொல்லு, சொன்னாதானே தெரியும், ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியும். என்ன உன் புருஷன் கிருசன் எதுவும் கண்டுபிடிச்சிட்டாரா அன்னைக்கு அந்த நாகம்மா வீட்டில் போய் சண்டை வளர்த்துட்டு வந்தத? ஏக்கா எதுவும் பெரிய பிரச்சனையாக்கா? இவ வரட்டி ஏட்டி சாயா, எனக்கு பிரச்சனைன்னு பார்த்தா ஏட்டி எனக்கு வெளியில மட்டும்தான் வருமாட்டி. என் வீட்டுலயே ஒரு ராவு காலம் யமகண்டம் 7:30 எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் சுத்துறேன். அப்ப என் வீட்டுல தானே எனக்கு பிரச்சனை வரும். என்னத்த சொல்றது நான்? எம்மா நேற்று நடந்தது பாரு, என் வீட்டுல ஒரு போர்க்காலம். எம்மா சாமி, என்னால் தாங்க முடியலட்டி. என் மாமியா படுத்தி வச்ச பாடு, ஐயோயோ, அது அந்த கடவுளுக்கே அடுக்காது பார்த்துக்க. அந்த மாரி ஒரு பாடப்படுத்தி வச்சு விட்டாட்டி. ஏன் அந்த நேரம் பார்த்தா என் நாத்தனா காய் வருவா வந்து ஊரே 2 ஆக்கி விட்டாடி. உங்களுக்கு இந்த கதை இன்னும் தெரியாமலா இருக்கு? மொட்டச்சி நேரம் எடுத்து வீட்டில் போய் தந்தி அடிக்குமே. அந்த அஞ்சம்மா என் நாத்தனா காய் இருக்கிறாள, அவளும் நானும் நெட்டி சண்டை வாங்கினத்த. என் மாமியாக்காரி எகுத்த வீட்டில் போய் அம்புஜி அத்தைக்கிட்ட சொல்லி ஊரெல்லாம் இத்தனை நேரம் நாடி கிடக்கும்ல நான் நினச்சேன். உங்களுக்கு என்னன்னு தெரியாத கேட்குறீங்களா டீ எண்ணிய? என் வீட்டில் மூச்சு விட்டாலே வெளில வந்தது விஷயம் தெரியாமலா இருக்கும்னு நான் நினச்சிட்டு உட்காந்துருக்கிறேன். எதுவும் நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்லுவீங்கன்னு. இல்லையா சொல்லலையே, என்னன்னு தெரியல. அந்த அம்புச்சு ஆளே காணும். சரி என்ன அது கிடக்கட்டும், அவெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு நீ அதெல்லாம் ஒரு ஆளாக்கா? நீ சொல்லுக்கா என்ன நடந்ததுன்னு சொன்னால் நீ ஓவர் புல்டப்பு கொடுக்குற பாரு. சொல்லு என்ன நடந்தது? அட நீங்கள் ஒருத்திங்கடி, என்னத்த சொல்கிறது, எல்லாம் தான் சிரிக்கிறேனே. இன்னும் சீலை பெண்ணு தான் பிடிக்கல எனக்கு. நேத்தி என் மாமியாரி காலைல என் புருஷன் எனக்கிட்ட 200 குழம்பு செலவுக்கு காசு கொடுத்துட்டு போனாரட்டி. அதை இறுக்கி என் முந்தானில் முடிஞ்சடி. அதே நேரம் என் அம்மாவை ஸ்கூலுக்கு கிளம்புனா, எம்மா எனக்கு 200 காசு கொடுங்க, நான் ஸ்கூலில் போய் கொடுக்கணும், என்னன்னு தெரியல கேட்டாங்கன்னொன்னே அதை அவுத்து கொடுத்துவிட்டான். ஆனாலும் என்கிட்ட காசு இருக்குட்டி. டெய்லிக்கு கொடுக்குற காசை நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எடுத்துகிட்டு போய் ஒரு உண்டியலில் போட்டு வைப்பேன்டி. நம்ம எல்லாம் சேர்ந்து வருஷத்தில் ஒரு நாளைக்கு போய் நகை எடுப்ப மாட்டான், அதுக்காக அந்த உண்டியலில் போட்டு வச்சுட்டேன்டி. என் மாமியாக்காரி என்ன பண்ணிவிட்டா, நேற்று காய் அவ்வளோ காய் வாங்கிட்டு வந்து போட்டு காயெல்லாம் காய்ஞ்சி வதவி போகுதுட்டி. அதை போட்டு நல்லா வெட்டி கிட்டி போட்டு ஏதாவது ஒன்று குழம்பு வைப்போன்னு உக்காந்துக்கிட்டு நான் அறிகிறேன். ஒரு 11 இருக்கும் 11:30 இருக்கும்டி. இவ திருதுப்புன்னு யாட்டி தொம்பை இங்கே வாட்டினா, எனக்கு தான் பேர் வச்சுக்கிறாள் தொம்பன்னு. தொம்பையா? ஐயோயோ கடவுளை அப்பா, அதை நீங்கள் முழுசாக ஏற்றுக்கிட்ட பாரு. அட கொடுமையா யாட்டிச்சாயா, எனக்கு ஒரே சிரிப்பு தாகலட்டி. தொம்பையா பாரு தொம்பை. இது என்னக்கா இது பேரு? எக்கா தொம்பனா என்ன தெரியுமா? தெரியாது அவளுக்கு. எக்கா அது நெல்லு குட்டுற குடுக்கக்கா, நெல்லு குட்டுற பெரிய தொம்பையத்தான் தொம்பன்னுவாங்க. ஒரு வேலைக்கு குண்டா இருக்கிறதுக்கு தான் உன் மாமியாரி உனக்கு தொம்பன்னு வச்சுட்டாளா என்னன்னு தெரியலையா? ஆனால் கடவுளை சிரிக்காம பேசணும்னா இந்த கதை எப்படியாப்பட்ட கிண்டல் தெரியுமா? உன் உடம்ப கிண்டல் பண்ணி சொல்ற மாரி சொல்லியிருக்கிற அவன் மாமியாரி என்னமோ அதை அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கிற இங்க வந்து. அட கடவுளை, ஏட்டா அதுதான் தெரிஞ்ச கதையாச்சே. கொடக்கல் என்னவாளுவோ, குண்டா என்னவாளுவோ, தொம்பை என்னவாளுவோ, பீரோ என்னவாளுவோ, எல்லாம் பீரோ மாரி தொம்பை மாரி ஆக வேண்டித்தான். கல்யாணம் ஆன கையோட பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு உடம்பு எப்படி போனால் நமக்கு என்னன்னு 1க்கு 2 புள்ள பெற்றுறோம். அப்போ ஊதி போவாத என்ன ஆகும்? பிள்ளையும் வேணும் பொண்டாட்டியும் ஒல்லி அழகாக செவப்பாக இருக்கணும்னா என்ன பண்ண முடியும்? ஏட்டி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் இல்லட்டி இந்த உலகத்தில். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு வந்த வேகத்துக்கு எனக்கு பிள்ளைய பெற்று கொடுன்னு கேட்குறானுல. என்னத்த சொல்கிறது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. அது கிடக்க அந்த கதையை விடுட்டி என் கதை எங்கெங்கே தசை மாற்றி கொண்டுக்கிட்டு போகிறாளுவோ 2 பேரும். வைத்தறிச்சல்ல தான் இவ்வளோ ஒரு கதை கலத்துறாளுவம்மா. சரி சொல்லுக்கா, கோச்சுக்காத. என்னக்கா நீ இப்படி பண்ணுறியா? அதாண்டி சொல்லி நித்தியா மாமியார், நான் மீன் வாங்கிட்டு வந்து வரேன் கரண்டி, இந்த காயெல்லாம் வெட்டாத, எனக்கு மீன் குழம்பு தான் திங்கணும் போல இருக்கு, போய் 200 காசை எடுத்துக்கிட்டு வாட்டின்னு நாடி. நான் சொன்னேன், அந்த கொடுத்த காசை தான் இவ பார்த்துக்கிட்டு கேட்குறாட்டுக்குன்னு நான் வந்து சூழிக்கிட்ட கொடுத்துவிட்டேன்னு சொன்னேன். இதில் என்னட்டி தப்பு இருக்கு? உடனே ஐயோ நீ இப்படித்தான் எல்லாம் பண்ணி வைக்கிற, இதை பண்ணுற அதை பண்ணுற, என் மாமன் டைலிக்கும் உனக்கு 200 காசை கொடுக்குறான் சமைக்கிறதுக்கு, நீ என்னன்னா காசெல்லாம் அடுத்த மடக்கி உங்கள் அப்பா அத்தா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற, உன் அப்பா அத்தா வீட்டில் ஏகப்பட்ட பேர் பிச்சை எடுத்துக்கிட்டு தானே கிடக்குறாங்க. நீ என்ன இங்கே குடும்பம் நடத்துகிற மாதிரி நடத்தி இங்கே உள்ள காசு பணத்தெல்லாம் வழித்து உன் அப்பா அம்மா வீட்டுக்கு கொடுத்து விட்றிய? என்ன வளர்த்துருக்குறாங்களோ தெரியல, அப்படி இப்படி நீ என்ன கேட்குறாட்டியா மாமியாக்காரி. எனக்கு என்ன ஆத்திரம் வந்துச்சு தெரியுமா? எனக்கு எப்படி எரிஞ்சுட்டு பார்த்து என்ன சொல்கிறதுக்கு தெரியாத.
சரி போய் ஒழிது எதை சொல்கிறாளேன்னு நான் திரும்ப கேட்டேன். ஏன் அத்தை உங்களுக்கு வாரம் 500 கொடுக்குறாரு எங்கள் வீட்டுக்காரரு, அதை வாங்கி உங்கள் மவளுக்கு கொடுத்து அனுப்புறீங்களா, இங்கேருந்து சுரண்டி அனுப்பி விட்றீங்களான்னு கேட்டேன்டி. உடனே கொந்தளிக்கிறாட்டி, அந்த அளவுக்கு கொந்தளிச்சு விட்டு சக்க கழி என்ன கேட்குறாட்டி. கேட்டுக்கிட்டே இருந்தா பாரு திடுத்துப்புன்னு. நான் என்ன கேட்டேன், நீங்கள் அப்படி பண்ணும்போது நான் தான் அப்படி பண்ணுவோம், எங்கள் வீட்டில் நான் வழி இல்லையா, அப்படி இல்லை அப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட தூக்கிட்டு வந்து கையை நீட்டாட்டி அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரே பயமும் தாங்கலை, ஆத்திரமும் தாங்கலை. நான் என்ன பண்ணிவிட்டேன், அந்த கையை பிடிச்சிவிட்டேன்டி. அவ்வளவுதான் பார்த்துக்க. நேற்று வந்துச்சே வேணாம். ஐயோ கொடுமையே, கடவுள் தான் எனக்கு காப்பாற்றணும் பார்த்துக்க. அடிச்சுட்டியா? அடிப்பாத வத்திவளா நன்ன பார்த்தா அடிக்கிற மாதிரியாட்டி இருக்கு. இந்த பொம்பளை கையை பிடிச்சதுக்கே கயாமையான கத்தி ஊரை கொட்டுறா. இவளை போட்டு நான் அவரை அடிச்சு என்னை இழுத்து கொண்டு போய் பஞ்சாயத்தில் நிற்க வச்சு என்னை வெட்டி விட்டுருவாங்க டீ. எப்படி பேசுகிறாள் ஒவ்வொரு 2 பேரும் ஏமலை. அம்மா பேரை கொலை குற்றவாளி நானு ஏட்டி. என்னை பார்த்தானா எப்படி தெரியுது உங்களுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு? என்ன நடந்துச்சுன்னு கேட்காம வா 2 பேரும். என் நாத்தனாக்காரி வந்துட்டாட்டி ஊர்லேருந்து, என் நடுநாத்தனா இருக்கலாம்ல, அவள் வந்துட்டாட்டி அந்த அஞ்சம்மா மாவளை தூக்கிட்டு வந்து வெக்குன்னு உடையாந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு நெருக்கிறாட்டி. கை வலி தாங்க முடியல பார்த்துக்க. அம்மா கேள்வி இல்லை கேள்வி. அம்மா கேள்வியை கேட்டு என்னை போட்டு சக்க திட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறான். விட்டா அடிச்சிருப்பா போல் இருக்கு. நானும் நல்லா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாட்டி என்னைய என்னது சொல்றது, என்னைய கட் பண்ணி விட்டுப்புட்டு உதச்சி வீட்டுக்கு துரத்தணுமா, மூட்டை முச்செல்லாம் தூக்கி வெளில கடாச்சுமா, இப்படிப்பட்டம்மா மரும உனக்கு தேவையாம்மான்னு கேட்குறாட்டி. நீ எங்கள் அண்ணங்கிட்ட இருந்து குடும்பம் பண்ண போன லட்சணம் போதும். உங்கள் லட்சணத்தில் நீங்கள் கிளம்புங்க ஊருக்கு, மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு. என்னத்தை சொல்கிறது, என்னென்னமோ பேசுனாட்டி. இந்த கதை தான் பேசினான்னு இல்லை, என் மனசே உடச்சிருச்சுட்டு. ஐயோ உன் நாத்தனா நடுநாத்தனா சரியான வாயாடியாச்ச, அத்தை விட வாயாடி உன் மாலினியாச்ச. ஐயோ கடவுளை எப்படி தான் சமாளிக்கிறே தெரியலக்கா. 1க்கு 3 தேவிகளை வச்சு மூதேவிகளை வச்சுக்கிட்டு. எஸ் சாமி, எப்போ அதோட என்னக்கா நடந்துச்சு? அப்புறம் ஏக்கா ஒன்று அடிக்க இல்லையே. அடிச்சிருப்பா, அடிச்சிருந்தானா அவ்வளவுதான் பார்த்துக்க. சக்கையா நல்ல கை காலெல்லாம் உடச்சி விட்டுருப்போம். உடச்சி என்னை பார்த்து அம்மா கேள்வி கேட்டாலுவோ என்னால் மனசே தாங்க முடியல பார்த்துக்க. அப்புறம் என்ன பண்ணிவிட்டா, நேராக கிச்சனுக்கு போய் சோத்தை வடித்து வச்சுருந்தாங்க. ஒரு குழம்பு வச்சுட்டு அது கட்டி சண்டையிலேயே சோத்தை போட்டு எடுத்துக்கிட்டு நல்லா காயும் கறியும் போட்டு அள்ளி தூக்கிட்டு போய் பெட்ரூமில் வச்சுட்டு சோறு தின்னுட்டுட்டேன். இந்த குட்டிவ வந்தாளுல, அத்தை எனக்கு தோசை சுட்டு கொடுங்கன்னா அந்த பாலவனுங்க அப்படி பாசமாக பேசுது. எங்கள் அம்மா நல்லவங்களே இல்லை, உங்ககிட்ட வந்ததும் வராது, அப்படி சண்டை வாங்குறாங்க அப்படின்னு அந்த புள்ளிவ எனக்கு சப்போர்ட் பண்ணது ஒட்டி என் நாத்தனா மோளுவா. சரி எங்களுக்கு பசி எடுக்குது, தோசை சுட்டு கொடுங்க டீ அப்படின்னு வர கேட்குது டீ அந்த புள்ளிவ எண்ணிய. சரின்னு நானும் 2 தோசை சுட்டு கொடுத்துக்கிட்டு, பாவம் அந்த புள்ளிவ நம்ம மேலே பாசமாக இருக்கு, அது என்ன டீ பண்ணும் சொல்லு பார்ப்போம். உடனே எடுத்து கொடுத்துப்பிட்டு நான் வீட்டில் உள்ளே போய் உக்காண்டேன்டி. சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்சுப்பிட்டு, என்னடா இது கிச்சன்ல இருந்து மீன் குழம்பு வாசனை வருது, கறி குழம்பு வாசனை வருது, வரக்கிறா பொறிக்கிறா எல்லாம் பண்ணுறாட்டியா நாத்தனா கறி. காசு ஏதுன்னு பார்த்தா என் மாமியா கறிக்குள்ள கட்டா வச்சுக்கிறாட்டியா அவள் பீரோவில். நேற்று தாண்டி பார்க்குறேன் போய் காசை எடுத்துக்கிட்டு, என் புருஷன் கொடுத்த காசு இப்படி ஏமாற்றி பறிக்கிற காசெல்லாம் அங்கே தான் வைக்கிறா போல் இருக்கு. பார்த்தா 2 கட்டுடி, எப்படியும் பார்த்தாலும் 1 லட்ச ரூபா வச்சிருப்பாட்டி. அதை என்னைக்காவது இந்த சூழி மாட்டை விட்டு திருட சொல்லலை, என் பேரை பார்த்துக்குங்க. அப்புறம் என்ன பண்ணிவிட்டா, போய் 2 கிலோ கோழிக்கறி, 2 கிலோ மீன் இத்தனையும் வாங்கிட்டு வந்து கொடுத்து ஆக்கி பொறிச்சி வறுத்து தின்னுபிட்டு சாயங்காலம் டீ போடலான்னு அந்த கிச்சனுக்கு போனேன். டீ போய் பார்க்குறான், அப்பா சாமி, அது மனுஷன் தின்னதா இல்லை நாய் தின்னதா தெரியல. அப்படி போட்டு வறண்டி எடுத்து அப்படியே கிடக்கு. நாயா வேலை செஞ்சான், வேலையும் செய்யலை ஒன்றும் செய்யலை பார்த்துக்க. எனக்கு நான் தலையை தட்டி சொல்லி அம்மா தின்னுபிட்டு போடுவாளுவோ, இந்த ஒரு பீஸ் நமக்கு கொடுக்க மாட்டாளுவோ, நம்ம என் அம்மா தரத்தையும் தின்னுபிட்டு உட்காந்து கிடக்கணும் சொல்லு பார்ப்போம். நம்ம நேரத்துக்கு அதெல்லாம் எத்தனையும் கழுவிக்கிட்டு மீந்து போனதை போய்க்கு தின்னுக்கிட்டு இம்மா வேலை பழப்பேன் எனக்கா எல்லா நேரமும் இப்படியே இருந்து எனக்கு இவ்வளோ இடிச்ச வாய் முத்திரை குத்துனது போதும் அப்படின்றத நானும் கிளம்பி எட்ட வந்துட்டேன் பார்த்துக்க. எதுவும் பேசுறதுக்கு இல்லை, நான் கிளம்பி வந்துவிட்டேன். அப்புறம் என்ன பண்ணாலும்னு எனக்கு தெரியல. டீயை போட்டு குடிச்சுப்பிட்டு எட்ட வரேன், செம்ம சண்டை அவளுக்கும் அவள் ஆத்தாளுக்கும். சரியா என்னடி இப்படி தின்றுக்கிறாளுங்களே, ஆத்தாளும் அவளும் சேர்ந்துக்கிட்டு 2 கிலோ மீன் 2 கிலோ கோழி எப்படி தான் திங்கிறத தெரியலையே அம்மா. இதெல்லாம் மொத்தத்துக்கு நம்ம 8 நாளைக்கு வச்சுக்கிட்டு திம்பமுட்டி 6.5 கிலோன்னு கணக்கு பட்டாக்கடம். ஏம்மா சாமி, கடவுளை வெறி பிடிச்சா பணாதிவை போட்டிருக்கு அதுங்க 2.
சரி அது கிடக்கட்டும் முடுக்கானின்னு அதை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்காத ஆகுனா நானும் பார்த்துக்கிட்டு தாண்டி சரியாக இருக்கிறோம். இந்த அக்காவை ஒரு சண்டையில் ஓடுவாங்க, அப்பா வீட்டுக்கு உதச்சி தொருத்துவான். இதெல்லாம் என்னாட்டி பேச்சு சொல்லு பார்ப்போம். கடுப்பு ஏற்றிக்கிட்டு எம்மதான் திமுறா அந்த பொண்ணுக்கு. சரி விடுத்தி, அந்த அக்காவே ஆத்தத்தில் இருக்கு, நீ வேற இதில் ஏற்றி விட்டுட்டு இருக்கிற. விட்டு வேற எதுவும் சந்தோஷமான கதையை பேசட்டும் விடுத்தி. இவ வார்த்தி என்னம்மா அதுக்கு அநியாயம் நடந்திருக்கு, நம்ம அதை பற்றி சப்போர்ட் பண்ணி பேசலைன்னா நம்மளாம் ஒரு தோழி விளாட்டி சொல்லு பார்ப்போம். என்னம்மா பேச்ச மாத்திரா இவ பாட்டி லூஸு. சண்டை வாங்கிக்காதீங்க, என்னால நீங்க 2 பேரும் கடுப்பு ஏற்றிக்கிட்டு. ஏற்கனவே அவன் வீட்டில் சண்டை நடக்குதுன்னா கடுப்பு ஆகி வந்தா சந்தோஷமா இருக்கலாம்ட்டு. சண்டை போடல, சும்மா நீ சும்மா பேசிக்கிறான். இது ஒரு சண்டையா உனக்கு? சரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? உன் மாமியாருக்கும் உன் நாத்தனாருக்கும் சண்டையாச்சா? என்ன நடந்துச்சு? அதை கேட்டுட்டு செய்யா கேட்டு சொல்லி நல்லா கேட்டுக்குங்க. டீயை போட்டு கலக்கி நான் குடிச்சுக்கிட்டு வந்து ஆளில் உட்காந்துக்கிட்டு டம்ளரை வச்சுக்கிட்டு இருந்த டீ 2 பேரும் சக்க சண்டை பட்டுக்க. டீ போட்டு கொடுக்க துப்புள்ள வந்ததுலேருந்து போன் பேசிக்கிட்டு இருக்கிறா. பிரச்சனை அப்படி இப்படின்னு என் மாமியார் கேட்க, என் நாத்திரக்காரி சக்கா கேள்வி கேட்க, எப்படிச்சா இந்த வீட்டுக்கு ஆண்டா வந்தான்னு தெரியல, வேட்டையை வச்சுக்கிட்டே இருக்கு எங்கள் ஆத்தாக்காரின்னுட்டு போய் டீயை போட்டு எடுத்துக்கிட்டு வந்தா டீ. அதுக்கிட்ட என் புருஷன் வந்துவிட்டார் பார்த்துக்க. என் புருஷன் யாகிட்ட சண்டை வாங்கினாரு. ஏட்டி நீ என்ன டீ மனுஷியா என்னடி? வயசானவங்க இருக்கிற வீட்டில் நீ ஒண்டி டீயை போட்டு குடிச்சிக்கிட்டு கால் மேலே காலை உட்காந்துருக்கியா நீ கேட்டாங்க டி. நான் என்ன பண்ணேன், அந்த ஆத்திரத்தில் அவன் அக்கா அவன் தங்காச்சி மேலேயும் அவன் ஆத்தா மேலேயும் உள்ள ஆத்திரத்தில் என் புருஷன் மூஞ்சில டீயை ஊற்றிக்கிட்டு சுடிச்சுட. மூஞ்சி தோலெல்லாம் வயிட்டுக்குச்சிடி. பாவம் டீ, பாவமாக இருந்துச்சு. இருந்தாலும் சிரிப்பு. என் நாத்தனாரையா மாமியாரும் பயந்துக்கிட்டு ஓடி போயிட்டாலுங்க. எங்கே அவனை அவ்வளோ பக்கம் நம்ம போய் மூஞ்சில கிஞ்சில டீயை ஊற்றிவிடுவோன்ட்டு அந்த மாதிரி போயிடுச்சு டீ. தானே நீ என்ன சும்மா விடுற ஆளு, எட்டாவது ஒன்று பண்ணி வைக்கணும்க்கா. பயமுறுத்தி வைக்கிறதுக்கு இந்த பொம்பளையும் இந்த நாத்தனாரையும் பார்த்துக்க. ஏன் நாத்தனாலாம் அன்னைக்கு ஓடி போனவ, அது ஜெயிலில் தூக்கி வச்ச பாரு. அன்னைக்கு ஓடி போனவ தான் இன்னும் வீட்டு பக்கம் திரும்பலட்டி. இடையில ஒரு நாள் வந்து கமுக்கமாக இருந்துட்டு போயிட்டா. எதுவும் பேசினானா அவளை தான் பார்த்துக்க. தாரை தூக்கி மூஞ்சிலேருந்து காலை வரைக்கும் ஊற்றி விட வேண்டியதான். எதுவும் பேசாதட்டி கம்முன்னு உக்காந்துருட்டின்னு. நாத்தனாருக்கு சண்டை வாங்கினது என்னமோ போ. உன்னைய நல்லா கேள்வி கேட்டாலும் அவளோடய மாறிக்கிட்டாலும் சரி அது கிடக்கட்டும். ஏக்கா உன் புருஷன் மூஞ்சில எப்படிதான் டீயை ஊத்துன? ஏற்கனவே பார்க்க முடியாது. கண்ணக்கரையர் இருந்துக்கிட்டு காட்டருமை மாரி இருந்துக்கிட்டு ஏக்கா எப்படிதான் ஊத்துனிய? பாவம் தாங்கினாரோ என்னவோ கடவுளை. என்னடி செய்ய வர என் புருஷனை காட்டருமை கீட்டருமைன்னுக்கிட்டு இப்போ பார்ட்டி சொல்லி எப்படி பேசுகிறாள என் புருஷனை? கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாத. பாவம் டீயை ஊற்றி மூஞ்செல்லாம் வயிட்டிக்கிச்சு. இருந்தாலும் அதுக்குன்னு நீ அப்படி சொல்லலாம் மாட்டிச்சாயா? மரியாதை இல்லாத என்னட்டி இது பெரியவங்கள பேசுகிற பேச்சு? சரி விடு, ஏதோ தெரியாமல் பேசிக்கிட்டான். வேணுங்க நான் பேசினேன். அத்தா பேச்சியும் தங்காச்சி பேச்சியும் கேட்டுக்கிட்டு உன்னை சித்திராவதைப்படுத்துறார. பின்ன அதுக்கெல்லாம் நான் கேட்கக்கூடாத? ஒரு கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாரி தானே. ஏக்கா என்ன பாசம் வந்து பொத்துக்கிட்டு உன புருஷன் மேலே அப்படி கேள்வி கேட்டுக்கிறாங்க. என்னான்னு ஒரு கேள்வி கேட்கல. டீயை போட்டு ஆண்டி கொடுக்கலன்னு போட்டு உனக்கு கேள்வி கேட்டுருக்காரு. இது கேட்டதெல்லாம் தப்பு கிடையாது. சும்மா நீ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காது. கம்முன்னு இருக்கா சாட்டி? அதுக்குன்னு 100 இருந்தாலும் கல்லானாலும் கனவும் புல்லானாலும் புருஷன் டீ என் புருஷன். அதை விட்டு இப்படி போய் கேட்குறீங்களே. சரி நீங்கள் தானே கேட்குறீங்க கேளுங்க. ஆனால் என் புருஷன் ரொம்ப நல்ல ஒரு டீ. பாவம் குழந்தை மனசு. எப்படி 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு அவரும் என்னதான் பண்ணுவார். நம்மளும் அதை புரிஞ்சுக்கணும் டீ. சரி விடுங்க. ஏக்கா நீ எல்லாம் திருந்தவே போகிறதில்ல பார்த்துக்க. உன்னைய நான் என்னதான் சொல்கிறதோ போ. அந்த மனுஷனும் உன்னைய நல்லா தான் கேட்குறாரு, திட்டுறாரு. அதுக்குன்னு அவர் மேலே பாசம் குறையத்தானே இருக்கிற நீயும். சரி விடுட்டி சொல்லி என்ன அப்புறம் அந்த அக்காவை கேள்வி கேட்டுக்கிட்டு திட்டிட்டு கிடக்குற நீனு. 100 இருந்தாலும் புருஷன், பின்ன புருஷன் பாசம் இருக்கா? அதை போயிடும்.